டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் இன் யூடியூப்ல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குங்க. அந்த கண்டென்ட்ல இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுனா விளாக். இந்த விளாக் சேனல்ஸ்லாம் ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குங்க. பர்சனல் விளாக், டிராவலிங் விளாக்ஸ், அவங்க தாட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த விளாக்ஸ்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் சொல்லலாம், விஜய் சுத்து விளாக்ஸ். அவங்களாம் விளாக்ஸ் பண்ணி சுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸுங்க. ரெண்டாவது டைப் ஆஃப் கண்டென்ட் நம்ம எது பார்க்க போறோம்னா கேமிங். இந்த கேமிங்ல லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸ் கேம்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டு இருப்பாங்க. இன்னொன்று வந்து கேம் ரிவ்யூ பண்ணி அந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ். இன்னொன்று கேம்ல ஃபன்னி மூமெண்ட், அந்த கேம்ல என்ன நடந்துச்சு அந்த ஃபன்னி மூமெண்ட் எடுத்து போடுற யூடியூபர்ஸ். கேமிங்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், கேமிங் தமிழ் சேனல், இந்த மாதிரி சேனல் சொல்லலாம். மூணாவது டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் எதுனா எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் நிறைய இருக்குங்க. இப்போ டுட்டோரியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், போட்டோஷாப், கோடிங், இந்த மாதிரி எக்ஸல் கத்து கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் எஜுகேஷன் கண்டென்ட்ல லாங்குவேஜ் லேர்னிங், லாங்குவேஜ் கத்து கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் அதை கைடு ஸ்டூடெண்ட்ஸ் 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ்ங்களுக்கு இம்பார்ட்டன்டான கைட்ஸ்லாம் அவங்க நோட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நாலாவதா பார்க்கக்கூடியது என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடி. இந்த என்டர்டைன்மெண்ட் காமெடின்றது ரொம்பவே பாப்புலரான ஒரு கண்டென்ட். இந்த என்டர்டைன்மெண்ட்ல ஏகப்பட்ட இருக்குங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் இது பார்க்க போறோம், ஸ்கிட், ஷார்ட் ஃபிலிம்ல எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த ஸ்கிட்ல காமெடி யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் என்டர்டைன்மெண்டா பீப்புள்ஸ்க்கு பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ஸ்டாண்ட் அப் காமெடி. அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றவங்க சில பேர் யூடியூப் சேனல்ஸ் இருக்கும். சில சேனல்ஸ் பிராங்க் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் குள்ள தான் வரும். ரியாக்ஷன் வீடியோ கூட என்டர்டைன்மெண்ட்ல தான் வருது. அஞ்சாவது பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுனா மியூசிக். இந்த மியூசிக்கு ஏகப்பட்டது இருக்குங்க. அபிஷியல் மியூசிக் வீடியோஸ்லாம் போடுவாங்கல்லங்க, படத்தோட பாட்டு, அந்த மாதிரி அதே பாட்டை ரீமேக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், அதுக்கு ரிலீக்ஸ் வீடியோஸ் போடுறவங்க, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ல அந்த மியூசிக்லாம் போட்டு பாக்குறவங்க, இது எல்லாமே மியூசிக் கண்டென்ட்ல அடங்கிரும். ஆறாவது பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுனா ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங். ரிவ்யூ வீடியோனாலே ப்ராடக்ட் ரிவ்யூ பண்றது, இந்த டெக் சம்பந்தப்பட்ட பீப்பிள்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு அன்பாக்சிங் வீடியோஸ். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்டா ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி அந்த எக்யூப்மெண்ட்டை கம்பேரிசன் பண்றது. ஏழாவது டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ல பார்க்கறது என்னன்னா கமெண்ட்ரி அண்ட் ஒப்பீனியன்ஸ். இந்த ஒப்பீனியன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பண்றேன்னா அந்த வீடியோ நல்லதா பண்றேனா இல்ல தப்பா பண்றேனான்ட்டு அதுல உங்களோட ஒப்பீனியனை நீங்க யூடியூப்ல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நியூஸ் ரியாக்ஷன். இப்போ நியூஸ்ல வந்திருக்குல்லங்க, இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு, இதுக்கு ரியாக்ட் பண்றது. எட்டாவது கண்டென்ட் எது பார்க்க போறோம்னா மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் ஹெல்ப். மென்டல் ஹெல்த்துக்காக, நம்மளோட மனநிலைக்காக பேசி ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி நம்மள எப்படியாச்சும் டெவலப் பண்ணிட்டு அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த மோட்டிவேஷன் அண்ட் செல்ஃப் ஹெல்ப்ஸ்ல வந்துருது. 9th பிளேஸ்ல இருக்க கண்டென்ட் எதுனா ஃபுட் கண்டென்ட்ஸ். இந்த ஒரு ஃபுட் கண்டென்ட்ஸ்லாம் ஏகப்பட்ட இது இருக்குங்க. இப்போ குக்கிங் ரெசிபி பண்றது, குக்கிங் பண்றது, அதுக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்றது, ரெஸ்டாரண்ட்ல போய் ரிவ்யூ பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஃபுட் கண்டென்ட்ல வந்துருது. 10th நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுனா டிராவல்ஸ். டிராவல்ஸ்ல ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கு. ஹிடன் ஸ்பாட்டுக்கு நாங்க போறோம்னு சொல்லுவாங்க. சிலர் டிராவல்ஸுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க, சிலர் டிராவல்ஸ் அவங்க விளாக் பண்ணி போடுவாங்க. 11வது இருக்க கண்டென்ட் எதுனா பிசினஸ் அண்ட் ஃபினான்ஸ். இந்த கண்டென்ட் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நம்ம சொல்லி தருவாங்களா, அந்த மாதிரி அதுக்கு பிசினஸை பத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது. இப்போ நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் நம்ம செலவு பண்ணணும், எவ்வளவு சேவிங்ஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை இவங்க சொல்லி தருவாங்க. 12வது பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதுனா டெக் பத்தி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ ரிவ்யூ பண்றது, ஒரு கேஜெட்டை பத்தி அந்த கேஜெட் வாங்கி ரிவ்யூ பண்றது. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை பத்தின டுட்டோரியல், அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு. அது மட்டும் இல்லாம டெக் பத்தின நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் இந்த டெக் சம்பந்தப்பட்ட கண்டென்ட்ஸ்ல வந்துருதுங்க. 13வது இருக்க கண்டென்ட் எதுனா எக்ஸ்பெரிமெண்டல். இந்த ஒரு கண்டென்ட் என்னன்னா லைஃப் ஹேக், இப்போ 5 minutes ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி சேனல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டென்ட். அந்த கண்டென்ட் என்னன்னா பேசிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, புது விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் கண்டென்ட்ல வந்துருது. 14வது கடைசியாகவும் இருக்க கண்டென்ட் எதுனா ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ஸ். இப்போ இந்த மாடர்ன் டேக் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் ஏகப்பட்டது வருது. இந்த கண்டென்ட்டை பற்றி சொன்னா ஒண்ணுமே இல்லைங்க, 60 செகண்ட் வீடியோ போடுறதா இந்த ஒரு கண்டென்ட். இதுவரையிலும் நம்ம ஒரு 14 கண்டென்ட் பார்த்துருப்போம். இதுல உங்களோட ஃபேவரட்டான யூடியூபர்ஸ் யாரு, கான்வர்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா நம்ம பெர்லின் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.